ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு கோலா உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கைப்பிடி கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி 1 கை அளவு. என்ன அரிசினா நம்ம சோறு வடிப்போம்ல, அதுவே எடுத்துக்கோங்க. நான் அதுதான் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி எடுத்துக்கிட்டு துவரம்பருப்பையும் கடலப்பருப்பையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. அரிசி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினாதான் அது நம்ம மிக்சியில் அடிக்க ஈஸியாக இருக்கும். உருண்டைக்கு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்குவோம். வாங்க. இப்போ சின்ன வெங்காயம் தான் உருண்டைக்கு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து அப்படியே உதிரியாக போயிடும். சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்லி நல்லது உருண்டைக்கு. இந்த மாதிரி முட்டைக்கு நறுக்கிற மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் எப்படி எடுத்துருக்கணும், 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, முருங்கைக்கீரை உங்கள் ஊரில் முருங்கைக்கீரை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கருவேப்பிலை இருக்கும், கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை போட்டால் உருண்டைக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அந்த உருண்டை. முருங்கைக்கீரையை குச்சி இல்லாமல் உருகி இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கோங்க. 1/2 மூடியை நல்லா துருவுனா இந்த மாதிரி பூ போல் இருக்கும். அந்த துருவின தேங்காவையும் வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுக்கோங்க. நான் 1/2 மூடி எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து துருவி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு ஊறிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்களா, நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி ஊறியிருக்கணும். ஊறினா தான் நமக்கு மிக்சியில் அடிக்கையில் நல்லாவும் இருக்கும். நல்லா ஊறியிருக்கு. வாங்க மிக்சியில் அடிச்சுக்குவோம். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா இருத்துட்டு பருப்பை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ரொம்ப கொரன்னு அரைச்சிடாதீங்க. நடு ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் அரைக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தெரியுதா, இந்த மாதிரி தாங்க அரைக்கணும். இப்போ அரைச்சதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொட்டிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போதுமா என்னன்னு. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இப்படி கிளறிக்கிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் 2 3 சீரகம், சோம்பு, மிளகு, 2 பட்டை, 1 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்குது பார்த்திங்களா அரிசி, இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுவும் உருண்டைக்கு தாங்க. இதை நல்லா நைஸாக இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் அந்த பருப்பில் வெங்காயம் பருப்பெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா, அதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கிட்டு இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை உருட்டிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் உருட்டியிருக்கேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நல்லா உருட்டி இட்லி சட்டியில் வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம வந்து உருண்டையை மட்டும் இப்போ வேக விட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி இட்லி சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சு ஒரு 1/2 hour வேகணும்ல. இது தனியாக நல்லா வெந்து தனியாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம குழம்புல போடையில் கரையாது. இந்த மாதிரி மூடி போட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நான் குழம்புக்கு வந்து புளி, கழனி இருந்தால் கழனியில் நாங்கள் ஊற போடுவோம். எங்கள் சைடுனா நாங்கள் கழனியில் ஊற போட்டு தான் குழம்பு வைப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கழனி இல்லாட்டி நீங்கள் நார்மல் தண்ணியிலையும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 3 தக்காளி எடுத்திருக்கேங்க குழம்புக்கு. 3 தக்காளி பொடிசாக, சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன்.
இது குழம்புக்கு தனியாக. இப்போ நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க தேங்காய் அரைக்காமவும் உருண்டை குழம்பு வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் ஊற்றுவோம். இந்த மாதிரி நைஸாக தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் 2 வெந்தயம் 2 சோம்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தாங்க தக்காளி போடணும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சா? இப்போ தக்காளியையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்குறீங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு புளி ஊற போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அந்த தண்ணியை எடுத்து நான் அதை கரைச்சி ஊற்றிடுறேன். பாருங்கள், குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும் குழம்பு. வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொதி வரட்டும், மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை அதில் ஊற்ற போகிறேன். நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காயில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருண்டை, அந்த உருண்டையை ஒவ்வொன்றா எடுத்து இந்த பாருங்கள் நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு அந்த குழம்புல போடையில் உடஞ்சிராது, உடையாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. அப்படியே டபக்குன்னு கொட்டிடக்கூடாது, ஒவ்வொன்றா எடுத்து போடணும். போட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப மலமலன்னு கொதிச்சிடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும். பார்த்திங்களா, சூடான உருண்டை குழம்பு ரெடி. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்திங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.